வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், இது கூட தயிரை சேர்த்து நல்லா அதை வதக்கிட்டு அதை மேரினேட் பண்ணுறதுக்காக 15 மினிட்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். இதை நாம் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். ஓரளவு பொரிஞ்சிட்டுன்னா நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ நான் பொரிஞ்சிருச்சு, எடுத்துட்டேன். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு இது மூணையும் போட்டு நான் நல்லா வதக்கி எடுக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பிரியாணி இலையை போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் அதோடு சேர்த்து ஆட் பண்ணணும். அதோட 2 ஸ்பூன் சீனியவும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். ஸோ ஒரு கொதி வந்த உடனே நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர் எடுத்து இதோட ஆட் பண்ணணும். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோன்னா நம்மளுக்கு தேவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ ஃபைனலாக நம்ம இறக்குற ஸ்டேஜ் வரும்போது ஒரு பீஸ் பட்டர் எடுத்து நம்ம அதில் போடணும். போட்டுட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.